சேமியா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சேமியா கேசரி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இந்த கப்பால் 1 கப்பு சேமியா எடுத்துருக்கேன். அதே போல் 1 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான முந்திரி திராட்சை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஃபுட் கலர். நெக்ஸ்ட்டு வறுக்கிறதுக்கு தேவையான நெய். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். சிறிதளவு நெய் விட்டுட்டு இப்போது தேவையான முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை முதல்ல இப்போது வறுத்துக்க போகிறேன். இந்த நெய்யில் போட்டு ஃபஸ்ட்டு முந்திரி போட்டுக்கிறேன். நல்லா வறுக்கணும். நல்லா முந்திரி வறுத்துட்டு அது கூட எடுத்து வச்ச திராட்சையும் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா வறுத்துட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதை ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மணலில் எடுத்து வச்சுருக்க சேமியாவை நல்லா வறுக்க போகிறேன். இப்போ நல்லா சேமியா வறுத்துட்டு சிகப்பாயிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டு அதை ஒரு தட்டில் கொட்டிடணும். இப்போ நல்லா வறுத்துட்டு அதை நான் ஒரு தட்டுக்கு மாற்றிக்க போகிறேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுக்க போகிறேன். சும்மா வாசனைக்காக வறுக்கிறேன். நான் நெய் வாசனைக்காக தேங்காய் வறுத்தா நல்லா இருக்கும், அதனால வறுத்து மேலே போட்டேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த எந்த கப்பால் எடுத்தோமோ அந்த கப்பால் 2 கப்பு தண்ணி விடக்கூடாது. சேமியா கொஞ்சம் நல்லா தண்ணி கொதி வரணும். அதனால் ஒரே சும்மா ஒரு பிஞ்சு உப்பு மட்டும் அதில் சேர்த்துக்கிறேன். நான் அவ்வளோதான். கொதி வந்துட்டு இப்போது அதுக்கு தேவையான ஃபுட் கலர் ஒரே ஒரு பிஞ்சு ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிறது. இப்போது ஒரு 3 ட்ராப்பு வெண்ணிலா எசன்ஸு அதில் விட போகிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறது. அதில் இப்போ வறுத்து வச்சுருக்க சேமியாவை அது கூட சேர்த்துக்க போகிறேன். நான் 1 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சேன். அந்த எடுத்து வச்ச சர்க்கரையை கிட்ட இதில் சேர்த்துக்க போகிறேன். இழுத்து கொடுத்து சர்க்கரை நல்லா இழுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து வறுத்து வச்சுருக்க தேங்காயை அது கூட சேர்த்துக்க போகிறேன். நல்லா ரெடி ஆகிடுது சேமியா கேசரி. இப்போ அதில் மேலே வந்து எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை அதில் தூவி விட்றேன். பாருங்கள், சேமியா கேசரி நல்லா ரெடி ஆகிடுது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.